ஹாய். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணாதான் சில்லி சிக்கன் பண்ணுங்க அப்படின்னு. சிக்கன் 65 பண்ண சொல்லியிருந்தாங்க. அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை என்னென்னலான்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் கறி தான் தேவை. கறி கழுவி கொண்டு வந்து வச்சாச்சு. அது என்ன சிவப்பு கலர்ல இருக்கு? மிளகாத்தூள் எடுத்த கையோட அப்படியே அதை எடுத்துட்டு அதனால சிவப்பா இருக்கு. வேறு எதுவும் இல்லை, கழுவி எடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இருங்க சொல்லங்களே, நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க? கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சோண்டு எண்ணெய், சமையல் எண்ணெய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு, சில்லி சிக்கன் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. சில்லி சிக்கன் இல்லடி, அது வேற. சிக்கன் 65. சிக்கன் 65. சில்லி சிக்கன்னா என்ன? சில்லி சிக்கன்னா வேற. சரி, கமான்ல சொல்லுவாங்க சில்லி சிக்கன்னா என்னன்னு. லெமன், ஆஃப் லெமன். அப்புறம் ஏன் உப்பு வாங்கி எடுத்துட்டு வந்த? இதில் உப்பு பத்தலைன்னா போட்டுக்க. போட்டிருக்கேன், பத்தலைன்னா லைட்டாக தூவிடுவேன். எங்க எண்ணெய் எடுத்துட்டு வந்துட்டியா? எண்ணெய் இதை பிணைஞ்சு வச்சோன்னே எண்ணெய் வந்துடும். அத்தை எடுத்து வரேன். பிணைஞ்சு வச்சோன்னே எண்ணெய் வந்துருமா? எண்ணெய் அடுப்பில் சூடாயிட்டு இருக்குங்க. சூடானோடனே டக்குன்னு கொண்டாந்து வச்சா பொரிச்சிடலாம்ல, அதுக்காக. சரி, ரைட். அதுதான் அங்கே பார்த்துட்டு எடுத்துட்டு வரியாமா? பார்த்து பொறுமையாக எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம கறி கழுவுனாலே அதுலேயே தண்ணி இருக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்துனீங்கன்னா கொல கொலன்னு சொட்ட ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் இது பண்ண வேண்டாம். ஓகே, வேறு என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். யாரும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்னடி சிலிண்டர் ஆர்டர் பண்ணது? என்ன டெய்லி எல்லா வீடியோலையும் இதே சொல்லிக்கிறேன். வந்துருமா? இந்த தடவை வந்துடும் கரெக்டாக. பேக்கிங் ஆயிடுச்சா? ஆகி பாதி தூரம் வந்துருச்சு. ஒரு நாளையில் வந்துச்சுன்னா நல்லது. வந்துடும். நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா அப்ளை பண்ணிடலாம். எடுத்துகிட்டு வர சொல்கிறியே? எடுத்துட்டு வாங்க. எங்கள் அம்மா தான் அசிஸ்டண்ட் நிஷாவுக்கு. எல்லா வேலையுமே இந்த ஜாமான்லாம் எடுத்தாந்து வைக்கிறது. வச்சுட்டு வந்தேன். எண்ணெயெல்லாம் ஊற்றி சட்டியிலலாம் போட்டு வச்சுட்டு ஒரு ஜாமானா எடுத்துகிட்டு வர்றது, எடுத்துகிட்டு போகிறது. கோழி அடிச்சு வரட்டுறேன். அந்த கோழியை கல் எடுத்து போடு. இந்த கோழி தான் அடுத்த தீபாவளி. இல்லை ஏன்னு கேட்குறேன். அது பாடு சிவனேன்னு இருக்கு, அதை பிடிச்சிருக்கு. என்ன ஆயிடுச்சு? ஆனால் இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு பொரிச்சோம்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மசாலா, உப்பு, காரம் அதெல்லாம் போய் அந்த கறியில் சாரம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால கொஞ்சம் கூலிங்கில் வந்து அப்படி கறியில் வந்து அந்த மசாலாலாம் ஒட்டி இருக்கும். நம்ம அப்படியே டேரெக்டாக தூக்கி எண்ணெயில் போடையில சூப்பராக இருக்கும். நான் இப்போ வைக்கல ஃப்ரிட்ஜில். ஆமாம், நமக்கெல்லாம் அவசரம் தாங்க அது. அதனால் மெதுவாக கொண்டாந்து வைமா. இது என்ன தேங்காய் எண்ணெய் மாதிரி இருக்கு? விடுமா தேங்காய் எண்ணெய் இல்லையா இது? என்னையா தேங்காய் எண்ணெய் மாதிரி? கோல்டு வின்னரா? கோல்டு வின்னர் எப்படி இருக்கும்? இப்படி எண்ணெய் மாதிரி தான், தேங்காய் எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். என்னாச்சு? அவ்வளோதானே? போட்டு பொரிச்சு எடு, சொல்லு, அடித்து தவிட்டி எடுப்போம். தியா எங்க? தர்ணீஸ் எங்க? பிள்ளைங்களை காணா? வாங்க ராஜா குட்டி வாங்க. இங்க வந்துட்டு போ. இங்க வந்து காமி சேம் சாக்லேட் போட்டு போ. யாரு சேம் சாக்லேட் போடணும்? அப்பா ட்ரவுசருக்கு போட்டு வா. அப்பா தான் ட்ரவுசர் சிவப்பு கலர்ல போட்டு. அப்பா சிவப்பு. எல்லாரும் ஹாய் சொல்லு. இட்டு வா. குளிச்சியா? அதான் ஆளு. நானும் அவங்களும் ஒண்ணா தான குளிச்சோம். அதான் ஆளு பிரஷ்ஷா இருக்கா? போ, பவுடர் அடிச்சிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு வா. ஓடு, பொட்டு வை. முதல்ல பவுடர் அடிச்சுக்கிட்டு வா. பொட்டு வச்சுக்கிட்டு வா. பொட்டு வைக்க போ சொன்னேன். என்ன சொன்னேன்? எரியுது. சைக்கிள் உன்னை நான் என்ன சொன்னேன்? பவுடர் அடிச்சு பொட்டு வை, அதுக்கப்புறமா சைக்கிள் ஓட்டலாம். போ பாரு, வந்தேன்னு வச்சுக்கத்தியா. லைட்டாக போட்டு போகிறேன். ஏதாவது இங்கே அனல் அடிக்குதுரி, என்ன சூடானது பாருங்க. அப்புறம் என்ன? அதான் நானும் சொன்னேன்.
பெரிய பிளேடாக இருப்ப போல இருக்கு. உங்கள்ட்ட எல்லாம் இவ்வளோ பெரிய பிளேடாக மாட்டலைன்னா இவ்வளோ வருஷம் குடும்பம் நடத்த முடியும். போடு. தேங்காய் எண்ணெய் மாதிரி தாண்டி தண்ணி கலரில் இருக்கு. நல்லெண்ணெய் என்ன கலரில்? ம், ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும்ல. கறி பேரும் போல இருக்கு நீ போடுறது. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்க்குறேன். இப்போ டேஸ்ட்டு பார்த்தா தான் இது பண்ணலாம். உப்பு பத்தலைன்னா இது கழித்து போடலாம். ஏன் இதை நக்கி பார்க்க வேண்டியதானே நீ? பச்சை கறியில் போட்டது ஏன்னா நீ நக்கி பாரு பார்ப்போம். எப்படி மசாலா பிரியாமல் ஒட்டியிருக்கேன். அதுதான் கான்ஃப்ளவர் மாவு போடுவோம். தரமாக வந்துருச்சு இன்னைக்கு. வேறு என்ன ரெசிபி செய்யலாம்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கெல்லாம் நிசா ரெசிபியெல்லாம் செய்ய மாட்டா, பிஸி. நாளைக்கு ஏதோ தேவைக்கு போகிறேன், ஃபங்க்ஷனுக்கு போகிறா. இந்த வந்துருச்சு பாரு. கோழி கறி திங்கிமா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த கோழியெல்லாம் திங்கும். ம், சொல்லுவார் கோழி கறி திங்குது. மனுஷன் தும்பானா. அதனால தான் அதுக்கு அவ்வளோ வேண்ட அறிவு, நம்மளுக்கு அவ்வளோ அறிவு. உனக்கு அறிவு எடு. இல்லை என்ன நினச்சிட்டு இருக்காரு? ஏன் வேக வேண்டாம் கறி. வெயிட் அண்ட் சீ. துறைக்காடு மாரியம்மன் கோயில் நாளைக்கு கும்பாபிஷேகம். யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்கள் வருவோம், ஆனால் லேட்டாக தான் வருவோம். சாயங்காலம் போல வரும். முடிஞ்சு தான் வருவோம். சாயங்காலம் ஈவினிங். சாயந்தரம் அத்தை மதியமே போகலான்னாங்க. மத்தியானத்தில் போய் என்ன பண்ண போய் அன்னதானம் நீங்கவா? அன்னதானம் நீங்கள் இல்லை, நாங்கள் தான் கல்யாணத்துலேயே அன்னதானம் தின்னுட்டு வந்துடுவோமே. கோயிலுக்கு சாயந்தரமாக போகிறத விட கொஞ்சம் மதியமாக போனாலே கடத்திருவாங்க இருக்கும். சாயந்தரம்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி போவோம், சாயங்காலம் போவோம், மத்தியானம் போவோம். கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததோட அப்படியே போனோம்னா நல்ல புடவையில எல்லாம் இருக்கும். நாளைக்கு நிசா புடவை கட்டிட்டு போப்பா, அப்படிதானே? கல்யாணத்துக்கு போயெல்லாம் புடவை கட்டிடுவாங்க, அப்புறம் சுடியாரா பண்ணிடுவாங்க. புடவையில தான் போவோம். வெந்திருச்சாடி இதில் நாங்கள் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்போ வரும்? நாளைக்கா இன்னைக்கா தெரியல. எப்போ வீடியோ போடுறதுன்னு முதல்ல வீடியோ ஏறவே மாட்டேங்குது, நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குதுங்க. 4G கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அது இந்த வீடியோ வந்து 4K குவாலிட்டியில் இருக்கா, சுத்தமாக ஏற மாட்டேங்குது. 1 மணி நேரம் 2 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் வீடியோ வந்து 3 மணி நேரம் ஆகுது வீடியோ ஏறுறதுக்கு. பார்ப்போம். இந்த சாய்பாபா கோயில் வீடியோவை அதுவாக பப்ளிஷ் ஆகிடுச்சு. உன் செல்லில் ஏற்றி விடவும், ப்ரைவேட்டில் இல்லாமல். சரி பப்ளிஷ் இருக்கான்னு பார்த்துட்டுல பப்ளிஷ் ஆகிடுச்சு. அதான் ஏற்றி விட பார்க்காம ஏற்றி விட்டேன், அதுவே பப்ளிஷ் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாம் இப்போ தான் உட்காந்து ரெடி பண்ணேன். ஓகே, கறி சூப்பராக வந்துருச்சு. எடுத்து தட்டில் வை. எங்கடி சிக்கன் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு கரண்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பியா? நல்ல சவுண்டு படப்படன்னு கேட்குது பாரு, அந்த மாதிரி இருக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக சிக்கன் 65 ரெசிபி ரெடி பண்ணி போட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஓரளவு நல்லா திங்கேடா நல்லா இருக்கும். உனக்கு அது 60 அந்த கறி குழம்பு ஒரே நாள் தான், மதியம் சாயந்தரம் நைட்டு முடிஞ்சிச்சு. ஒரு பீஸ் எடுத்து சின்னதாக எடுத்து தின்னு பாரு, டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நிசா எல்லாத்தையும் போட்டு பொறிக்கட்டும், எல்லாத்தையும் போட்டு பொறிப்பா.